தர்ஷினி, கொஞ்ச நேரம். எனக்கு என்ன, உங்க அம்மா வந்து கூப்பிட போறாங்க. ப்ளீஸ்மா போ. வரேன் தர்ஷினி, வரேன்க்கா. ஏங்க, உங்க அத்தை கூப்பிடுறாங்க. ஒன்ன தானே கூப்பிடுறாங்க, போ. என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன. சொல்லுங்க சித்தி. இப்பதான் எந்திரிச்சாமா? இல்லை சித்தி, நான் எழுந்திரிச்சு குளிச்சிட்டேன். சரிம்மா, அவனே எழுப்பிட்டு குளிக்க சொல்லு. அவர் எழுப்ப எழுந்திரிக்கவே மாட்டார் சித்தி. டேய் டேய் தருண், என்னத்த? இப்போ நீ எழுந்திரிக்கிறியா உங்க அம்மாவை சொல்லட்டுமா? எழுந்திரிச்சிட்டேன் த. அந்த பயம் இருக்கணும். தர்ஷினி, நான் போய் குளிச்சுட்டு வரேம்மா. சரிங்க. ஒரு வழியாக நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. என்னங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆமாடி, எப்படியோ எங்கள் அண்ணன் நடத்தி முடிச்சுக்கிட்டான். நான் என் மவ கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறனோ தெரில. அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க. யாரோ வந்திருக்காவளோ? காலிங் பெல் சத்தம் கேட்குது. போய் துறடி. போகிறேன். அடடே, ஏங்க யார் வந்திருக்கா பாருங்க. என்ன சின்னண்ணே, நாங்கள் வருவோம்னு நினைக்கலையோ? அப்படியெல்லாம் இல்லைம்மா, வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க. என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? பொழப்பெல்லாம் எப்படி போகுது? எனக்கு என்ன மாமா, கவர்மெண்ட் ஜாப் தானே, நல்லா போயிட்டுருக்கு. ஆட்டம். அப்புறம் கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்து உன் மாவளுக்கு எப்போ கல்யாணம்? பண்ணணும், நாள் கிடக்குல்ல, பண்ணுவோம். அதை பற்றி பேசிட்டு போகலாம் தான் நானும் இப்போ வந்தேன். என்னம்மா சொல்றிய? ஒன்றும் புரியலையே. என்னென்ன புரியல? கஜாவுக்கு உங்கள் பொண்ணு கொடுங்க கேட்க வந்திருக்கேன். என்ன ரெண்டு பேருக்கும் பதிலே காணோம்? இல்லைம்மா, அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு. எதா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே, சொன்னாதானே தெரியும். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டோம். என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாம்மா இருக்கு. அது எப்படி சொல்கிறது? என் அக்கா மகன் தருண் இருக்கான்ல, அவனோட ஸ்நேகிதன். லவ் மேரேஜ் ஆத்த? இல்லை, நாங்கள் தான் பார்த்து வச்சோம். எங்கள் சொந்தக்காரங்க கூட வந்து பொண்ணை கேட்டிருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணல, அதெல்லாம் படிக்கணும், இன்னும் 3-4 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன மாப்பிள்ளை பார்த்துட்டேங்கிறீங்க? இல்லைம்மா, நாங்கள் அப்படி தான் நினச்சிருந்தோம். ஆனால் கைக்குடி வரன்னு வந்துச்சா, சரி நல்ல வரனா இருக்குன்னு முடிச்சிட்டோம். முடிச்சிட்டீங்களா? ஆமாம்மா, நிச்சயம் பண்ணிட்டோம். யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுனீங்க? உங்கள் அண்ணன் இருந்திருந்தா அப்படி விட்டுருப்பீங்களா? அந்த மனுஷன் இல்லைன்னதும் எங்களை ஒதுக்கிட்டீங்க இல்லை? ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணல. எம்மா, உன்கிட்ட ஃபோன் இல்லைம்மா, உன் மயனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். அவன் சொல்லிடுறேன்டாம்மா சொன்னான். உட்காந்துருக்கான்ல, அவனே கேளு. நீங்கள் காவியாவுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லவே இல்லையே. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி அம்மாட்ட கொடுன்னு தான் சொன்னீங்க. சரி, நான் ஏதோ சும்மா தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் உனக்கு நாங்கள் ஃபோன் பண்ணணுமா, அந்த பையன் எடுக்கலை. நான் வேலை பிஸியில் இருந்தேன். சரி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. நிச்சயம் தானே நடந்திருக்கு. கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்ன கல்யாணம்லாம் இருக்கு. ருக்கு, என்ன வார்த்தை பேசுகிற நீ? வேற எப்படி பேசுறது? சொல்கிறத முழுசாக கேளுங்க. நிச்சயம் தானே ஆயிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அவன்கிட்ட மரப்பையன் வந்துட்டான், அவனை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ தான் அவங்க வீட்டில் வந்து பேசிட்டு போனாங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு தகவல் சொல்லிடுங்க. என்னம்மா பேசுகிற நீ? அதான் இப்போ எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்களே அவனுக்கும். அவன் என்ன பிரச்சனையாக பண்ண போகிறான்? நீ என்ன பேசுகிற? முதல்ல தெரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா நீ வா, இங்கே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கலாம். எங்கே பேச போறிய? அத்தை மாமா எனக்கு தெரியாது, நான் காவியாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் சரி, நான் அவளை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. டேய் தம்பி, உங்கள் அப்பாவோட வேலையை தான் நீ வாங்கியிருக்க. நீ படித்து கஷ்டப்பட்டு ஒன்றும் இந்த வேலையை நீ வாங்கலை. உங்கள் அப்பா மேலே உள்ள மரியாதையில் தான் உனக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன். நீயே உன் பேரை கெடுத்துக்காத. நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா உங்கள் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன். என்னங்க? நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். உன்னால் முடிஞ்சது பாரு. வாங்கம்மா போகலாம். என்னங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மாப்பிள்ளை தம்பிக்கு ஃபோனை போட்டு விஷயத்த சொல்லிடுறேன். அவரை முன்னெச்சரிக்கையாக இருக்க சொல்கிறேன். முதல்ல அதை பண்ணுங்க. பார்த்து கவனமாக கூட்டிகிட்டு போயிட்டு கவனமாக கூட்டிகிட்டு வரணும்டா. சரிப்பா. எதுல போகிற? பைக்கில் தான். பைக்லாம் வேணாம், நீ கார் எடுத்துகிட்டு போங்க. அண்ணே சொல்லுமா. மொய் நோட்டு எழுதுனது எங்கே வச்சுங்கன்னு கேட்குறாங்க அண்ணி. இந்தா வந்து எடுத்து தரேம்மா. டேய் காரில் போ, வண்டிலாம் வேணாம் சரியா? சரிப்பா. கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஆமாம். டேய் பார்த்து கவனமாக போங்க. ஆமா. சொல்லுமா.
போயிட்டு வரோம் மாமா. சரிம்மா. தர்ஷினி, தாலி செயின் இப்படி வெளியே போடாதம்மா, உள்ளே எடுத்து போட்டுக்கோ. சித்தி, அது என்னதான் எடுத்து போட்டாலும் மறுபடியும் வெளியிலே வந்தது சித்தி. புதுசு இல்லை, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். தண்ணி படப்பட கலந்துரும். அப்படியா? ம். டே தருண், கவனமாக கூட்டு போயிட்டு கவனமாக கூட்டு வா. சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. ம். சரி அத்தை. போகலாமாங்க? போலாம் வா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? கெஸ் பண்ண. கோவிலுக்கு. கோவிலுக்கு போனால் இப்படியா ட்ரெஸ் பண்ணுவோம்? இந்த டைமில் பார்க்கும் ஓப்பனாக இருக்காது. வேற எங்கே போகிறோம்? தேட்டர். கரெக்ட். நல்ல ஷார்ப்பான பொண்ணு தான். உன்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தர்ஷினி. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தானே உன்னை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். எனக்கும் தான் உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சுக்குவோம், நிறைய டைம் இருக்குல்ல. இனிமேல் லைஃப் லாங் ஒன்றா தானே இருக்க போகிறோம். ஏங்க, என்ன சண்டை வந்தாலும் சரி, அந்த நைட்டுக்குள்ளே முடிச்சிடணும். காம்ப்ரமைஸ் ஆகிடணும். ஓகேயா? அதுக்கு மேலே அந்த சண்டையை ஒரு வாரம், ஒரு மாதம் பேசாமல் இருக்கிறது, மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது, அப்படிலாம் வளர்க்கக்கூடாது. வேற ஒருவேளை நான் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணால் ஒன்ஸ் சொல்லுங்கள். அதே தப்பை நான் திரும்பி பண்ணுன்னா திட்டுங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு தப்பு பண்ணும்போது அது தெரியாமல் தான் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணும்போதே நீங்கள் திட்டினீங்கன்னா உங்கள் மேலே எனக்கு பயம்தான் இருக்கும், அன்பை விட. செம்ம ஷார்ப்பாக இருப்ப போலையே. காவியா சொல்லியிருக்கா அவள் பயங்கர ஷார்ப் மைண்டு, சூப்பராக படிப்பா அப்படின்னு. பட் இப்போ தான் நீ பேசும்போது எனக்கு அது தெரியுது. உன்னை தூரமாக இருந்தே பார்த்துட்டு இருந்தேன் நான் இவ்வளோ நாளா. ஆனால் நீங்கள் ரொம்ப லேசி. அம்மாவுக்கு நல்லா பயப்படுறீங்க. உனக்கும் தெரிஞ்சிருச்சா நான் அம்மாவுக்கு பயப்படுவேன்னு? ஆமாம்மா, நான் ரொம்ப லேசி. சரி, தேட்டர் வந்துடுச்சு, அப்புறமே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க. எனக்கு பிடிச்சிருக்கா இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் டம்மி தான் அப்படின்னு தோணுதா? சே, அப்படிலாம் தோணவே இல்லை. எதுவும் என்றைக்குமே நான் உங்களை பார்த்து டம்மி அப்படிலாம் நினச்சதே இல்லை. இப்போ இருக்கிற பாய்ஸ்லாம் அதிகமாக அப்பா அம்மா பேச கேட்குறதே இல்லை. நீங்கள் என் அப்பா அம்மா சொல்கிறது மட்டும்தான் கேட்குறீங்களே. எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேம்மா. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப ரொம்ப லக்கி. என் மேரேஜ்லாம் இவ்வளோ கிராண்டாக நடக்கும் நான் கனவுல கூட நினச்சது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொன்னாங்க, நான் ரொம்ப லக்கி, பயங்கர கிராண்டாக மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னு. மொபைல் மட்டும் கையில் எடுத்துக்கோ தர்ஷினி, பேக்கில் இங்கேயே வச்சுட்டு வந்துடு. ஓகேங்க. காசியண்ணே, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன். வேலை கரெக்டாக நடக்குதான்னு மட்டும் பார்த்துக்குங்க. போயிட்டு வாங்க தம்பி. மாப்பிள்ள, என்ன மாமா வராரு? வாங்க மாமா. என்ன இவ்வளோ தூரம்? உங்களை பார்க்க தான் மாப்பிள்ள வந்தேன். ஆஃபீஸ் போகலாமா? இருக்கட்டும் மாப்பிள்ள. இதுவும் முக்கியமான விஷயமா மாமா? ஆமாம் மாப்பிள்ள, ரதிக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் இல்லை, இப்போ இறந்து போயிட்டான். அவனோட பொண்டாட்டியும் அவனும் வந்து காலையில் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? காவியாவை பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. சொந்தக்காரவனா அப்படி தானே மாமா கேட்பாங்க. நீங்கள் சொல்லிட வேண்டியதானே, ஏற்கனவே பேசி முடிச்சாச்சுன்னு. சொல்லிட்டேன் மாப்பிள்ள. அந்த பையன் நான் கட்டுனா அவளை தான் கட்டுவேன், நீங்கள் சம்மதிச்சா உங்கள் சம்மதத்தோடு கட்டுவேன், இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவேங்கிறான். அப்படியா சொன்னா? முடிஞ்சா தூக்கிட்டு போய் சொல்லுங்க. மாப்பிள்ள, என்ன மீறி உங்கள் பொண்ணு மேலே எவன் கை வைக்க முடியும்? தைரியமாக போய் சொல்லுங்க. முடிஞ்சா தூக்கிட்டு போய் தள்ளிக்கிட்டு சொல்லுங்க. நான் ரதியை சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கும் பயமாக தான் இருக்குது. மாமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. முடிஞ்சால் சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து தேதியை மட்டும் குறிச்சு வைங்க. இன்னும் நம்ம கல்யாணம் தேதி வைக்காதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டோம்னா அந்த வேலையை பார்க்கலாம்ல. அதுவும் சரிதான். இன்னும் பிள்ளைக்கு பவுனெல்லாம் சேர்க்கல பார்த்தியலா? அதான் யோசனையாக இருக்குது. ஒரு 6 மாதம் விட்டு பண்ணுவோன்னு நினச்சேன். நீங்கள் 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் உங்கள் பொண்ணை தான் எனக்கு தரப்போறீங்க. 10 நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் உங்கள் பொண்ணை தான் எனக்கு தரப்போறீங்க. நான் அத்தைக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு இந்த பவுனு, நகை, அப்புறம் சீர்வரிசை இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு. இவ்வளோ நாள் அனாத மாதிரி வாழ்ந்தேன் மாமா. இப்போ தான் எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக இருக்கேன். அதை விட இந்த நகையும் பணமும் சீர்வரிசையும் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. இருந்தாலும் என் பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது பற்றியலா? நாளைக்கு சின்னதுக்கு செய்யும்போது இவளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் பொண்டாட்டி கஷ்டப்படாத மாதிரி நான் பார்த்துப்பேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறது, சம்பாதிச்சு வச்சுருக்கிறது, இனிமேல் சம்பாதிக்க போகிறது, இதெல்லாம் யாருக்கு? என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான். இவ்வளோ நாளாக ஏன்டா வாழ்கிறோன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் உங்கள் பொண்ணை பார்க்குற வரைக்கும்.
என்னைக்கு நிச்சயம் முடிஞ்சோ அன்னையோட எனக்கும் ஒரு குடும்பம் கிடச்சிச்சு, என் மூலமாக ஒரு சந்ததியே வரப்போகுதுன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மாமா. இதை எல்லாராலையும் உணர முடியாது. அப்பா அம்மா எல்லாரும் இருந்து அனாதையாக இருக்கிறவங்களால தான் அதை உணர முடியும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, போங்க பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். என்னை மீறி ஒருத்தன் அவளை தொட முடியாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போங்க. சரிங்க மாப்பிள்ள. வீட்டுக்கு தானே போகிறீங்க, நான் ஆஃபீஸ் தான் போகிறேன், அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஆட்டம்.